உண்மை சம்பவங்கள்ன்றது வந்து 1% இருக்கும். மிச்சம் 99% வந்து நம்பப்படும் கதைகளாக மாறி போயிடும். அது மாதிரி உள்ள விஷயங்களில் இயேசுவோட வரலாறையும் சொல்லலாம். உலகின் 2வது மிகப்பெரிய சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லலாம். அது ஆமாம். அப்போ இவருக்கு முன்னாடி யார் வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், பரலோக ராஜ்யத்தில் யூதர்களின் ராஜாவாக நான் தான் இருப்பேன் அப்படின்றார். அப்போ பரலோக ராஜ்யத்தில் அங்கே இருக்கியா இங்கேயா, அதை தெளிவாக சொல்லு, நீ இங்கே ராஜாவா அங்கே ராஜாவான்னு. எங்கேயும் ராஜா தான் எப்பா அப்படின்ட்டாரு அவர் கடுப்பில். உடனே நேராக போய் பாருங்கள், ஏன்னா அவங்க ஒரு காம்ப்ளெக்ஸாக ஒரு கான்செப்டை உருவாக்கி கோயில் அங்கே வந்து தானம் கொடுக்கணும், அங்கே வந்து பூஜை பண்ணணும், அப்போ தான் கர்த்தரோட அருள் கிடைக்கும்னு சொல்லி வச்சா, இவன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு மக்களை குழப்பி விட்றான். பூசாரிக்கு காசு கொடுக்காதன்றான், கோயிலுக்கு போகாதன்றான், சாமி கும்பிட்றேன்னா இதை விட சிம்பிளாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த 2 விஷயத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு நீங்கள் கோயிலுக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும், மசூதிக்கு போகணும், இது எதுவுமே தேவை கிடையாது. விரதம் இருக்கணும், பூஜை பண்ணணும், எதுவுமே தேவை கிடையாது. இந்த 2 விஷயத்த செஞ்சீங்கன்னா, இல்லை சீடர்கள் சொன்னதாக எழுதி வேறு யாராவது எழுதின புக்கு, இதெல்லாம் காஸ்பல்னு சொல்லுவாங்க. அதுதான் இயேசுவோட வாழ்க்கையை பற்றின குறிப்புகள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு சோர்ஸ், வேறு எந்த சோர்ஸும் கிடையாது. அந்த குறிப்பிலையும் பார்த்தீங்கன்னா, ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய வரலாற்று பக்கம் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் எழுத்தாளர் மற்றும் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக் சார். வரலாற்று பக்கம் நிகழ்ச்சியில் நம்ம நிறைய வரலாறுகளை பற்றி பேசியிருக்கோம். அந்த வரிசையில் வெள்ளிக்கிழமை வந்து புனித வெள்ளி, அந்த இது வந்து கிறிஸ்தவர்களுக்கான அந்த இது வந்து நடந்து முடிஞ்சது. அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் அப்படின்னும்போது இதோடைய பின்னணி என்னவா இருக்குது? இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமான அந்த வரலாறு என்னவா இருக்குது? இந்த ஈஸ்டர் அப்படின்ற அந்த வரலாறு என்னவா இருக்குது? ஏன்னா புனித வெள்ளி அப்படின்றாங்க, ஆனால் அந்த புனித வெள்ளி அன்னைக்கு தான் வந்து கர்த்தரை வந்து சிலுவையில் அரைஞ்சாங்க. கர்த்தர் எல்லாம் இல்லைங்க, இயேசுவை அரைஞ்சாங்க. இயேசு கர்த்தர் கிடையாது. சரி, கர்த்தரின் குமாரன் இயேசு அவர்களை வந்து இதில் அரைஞ்சாங்க அப்படின்னும்போது இது என்னவா இருக்குது? இதோட வரலாற்று பின்னணி என்னவா இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமாகவும் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள். இயேசுவின் வரலாறு அப்படின்றத விட இயேசு யார், அவர் என்ன செஞ்சார், என்ன சொன்னார் அப்படிங்கிறத வந்து முக்கியமாக பார்க்கணும். எப்போதுமே ஒரு விஷயம் வரலாற்றில் நடக்கும்போது பார்த்திங்கன்னா, பின்னால் வரக்கூடிய நபர்கள் அதுக்கு மேலும் 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 கதைகளை சேர்த்து 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 கடைசியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரே புராண குப்பையாக தான் இருக்கும். உண்மை சம்பவங்கள்ன்றது வந்து 1% இருக்கும். மிச்சம் 99% வந்து நம்பப்படும் கதைகளாக மாறி போயிடும். அது மாதிரி உள்ள விஷயங்களில் இயேசுவோட வரலாறையும் சொல்லலாம். உலகின் 2வது மிகப்பெரிய சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லலாம். அது ஆமாம். அப்போ இவருக்கு முன்னாடி யார் வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, புத்தர் தான் வந்தார். புத்தர் தான் அந்த காலத்தில் வந்து இவங்க இல்லாத கதையெல்லாம் விட்டுட்டு திரியும்போது அவர் வந்து அதெல்லாம் தடுத்து நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறார். அதாவது யாகம் வளர்க்குறேன் அப்படின்னு மாட்டை வெட்டி யாகத்தில் போடுறது, இதெல்லாம் பண்ணால் யாகம் நடத்தினவரும் சொர்க்கத்துக்கு போவார் அப்படின்னு சொல்லி எல்லாம் கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் புத்தர் வந்து ஒரு ராஜா வீட்டுக்கு போகிறாரு. போனால் அங்கே யாகம் நடந்துக்கிட்டு இருக்கு சீரியஸாக. அப்போது கேட்குறாரு, எப்படி மாட்டை வெட்டி யாகத்தில் போடுறீங்களே, அந்த மாடு பாவம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, இது செஞ்சால் அவருக்கு சொர்க்கத்துக்கு போவார். அவர் சொர்க்கத்துக்கு போவார், சரி, இந்த மாடு பாவம் இல்லையா அப்படின்னு. இல்லைங்க, இந்த மாடும் சொர்க்கத்துக்கு போயிடும்னு. அப்போ தான் அவர் கேட்டார், ஏன்ப்பா உங்கள் அப்பா சொர்க்கத்துக்கு போகணும்னா இந்த மாடை வெட்டி போகிற மாதிரி உங்கள் அப்பாவை வெட்டி உள்ளே போட வேண்டியது தானே, அப்பவும் சொர்க்கத்துக்கு போவார்லன்னு அப்படின்லாம் கேள்விகள் கேட்ட பிறகு தான், அதாவது மதத்தின் சார்பாக மூட நம்பிக்கைகள் வரும்போதெல்லாம் பலர் அதை எழுத்து கேள்வி கேட்டிருக்காங்க. பிற்காலத்தில் அவர்களே மத தலைவர்களாகவும் மாற்றப்பட்டிருக்காங்க. புத்தரும் அதே போலவே பிற்காலத்தில் மகாயான புத்த மதம் அப்படின்னு சொல்லி அவரை சாமியாக்கிட்டாங்க. அவருக்கு அப்புறம் ஒரு 600 வருஷம் கழித்து இயேசு வர்றார். இயேசு வந்து இதே தான் சொல்கிறார், ஏன்டா இப்படி லூசு மாதிரி கோயிலுக்கு போகிறேன்னு அங்கே இருக்க பூசாரிங்கள்ட்டெல்லாம் காசை கொடுத்து ஏமாந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து இப்போ ஈஸ்டர்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இது வந்து பழைய பண்டிகை தான், யூதர்களோட பழைய பண்டிகை. அந்த பண்டிகைக்கு பேர் பாஸ்கான்னு சொல்லுவாங்க, இல்லை ஆங்கிலத்தில் சொன்னால் பாஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, எகிப்தில் இருந்து யூதர்களை மோசஸ் மீட்டு கூட்டு வந்த நாள், அந்த நினைவாக உள்ள நாள் அப்படின்ற மாதிரி அதை கொண்டாடுவாங்க.
அந்த கொண்டாட்டத்துக்கு தான் இயேசுவே ஜெருசலேம் நகரத்துக்கு போகிறார். மற்ற நாள்லாம் விட்டுட்டு அப்போ குறிப்பாக இயேசு ஜெருசலேம் நகரத்துக்கு ஏன் போகணும் அப்படின்னா அந்த பண்டிகையை கொண்டாடுறதுக்கு தான் அவரும் போகிறார். ஸோ இந்த பண்டிகைக்கு இவர் போகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூத மக்களுக்கு ஒரு தலைவர், ஒரு ராஜா ஒருத்தன் இருக்கான், ஹேராத். அந்த எல்லா ராஜாவுக்கும் அந்த இடத்துல ஹெராதுன்னு தான் பேர் இருக்கும். அந்த ஹெராதுன்ற மன்னன் வந்து என்ன பண்ணுறான்னா, அதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் தான் ராஜாவாக இருக்கார். அண்ணனை அடித்து விரட்டிட்டா அவன் ராஜாவாயிடும். அவன் ராஜா ஆனவுடனே அவன் பொண்ணு, அந்த அண்ணனோட பொண்டாட்டி இருக்காங்கல்ல, அந்த அம்மா என்ன சொல்லிடுது, நான் வந்து உன் கூடலாம் வரமாட்டேன், நான் அதுக்கு மேலே இந்த ராஜா கூடவே நான் ராணியாக இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கூடவே இருந்துடுறேன். இப்போது வந்து இயேசுவுக்கு ஒரு பெரியம்மா பையன் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் ஜான். அவர் என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். முதல்ல இயேசுவுக்கு முன்னாடியே கேள்விகளை கேட்க தொடங்கியவர் ஜான். அவர் தான் வந்து அதான் யோவான் அப்படின்னு சொல்லுவாங்க. யோவான் புனித ஸ்நானன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஜான் த பேப்டிஸ்ட். அவர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். தெருமுனை கூட்டங்கள் போடுறார். தெருமுனை கூட்டங்கள்னால் போட்டு மக்கள் எல்லாம் திரட்டுறதில்ல, மக்கள் திரளக்கூடிய இடத்துல போய் அவர் நின்று பேசுறது. அதாவது தெருமுனை கூட்டன்றதுக்கு அர்த்தமே அதுதான். மக்கள் வரலனாலும் பரவாயில்ல, கூடுவாங்களோ அங்கே போய் அந்த இடத்துல போய் பேசுறது அப்படின்னு. ஸோ இது காலப்போக்கில் இப்போ மாறிடுச்சு. மக்களை கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல தெருமுனையில் கூட்டம் போடுறது இல்லை. இல்லைனாலும் கம்யூனிஸ்ட் கூட்டங்கள்லாம் இன்றைக்கும் அதே மாதிரி தெருமுனை கூட்டங்கள் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்டுகளை விட்டுருங்க. இல்லை, திமுக போன்ற கட்சிகள் கூட தெருமுனை கூட்டங்கள் தான் போடுறாங்க. இன்றைக்கும் போட தான் செய்கிறாங்க. இல்லை போடுறாங்க சார், நான் சொல்கிறது வித்தியாசம் மாறிடுச்சுன்ற. தெருமுனை கூட்டங்கள் அப்படின்றது வர வைக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்ற, மக்கள் கூடுற இடத்துல தாண்டி வர வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த கூட்டங்களோட நோக்கமே என்னென்னா, பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க, நாம் சொல்கிற கருத்துக்கள் அவங்களுக்கு காதுக்கு போய் சேரட்டும், அவங்க யோசிக்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் அந்த கூட்டங்கள். இதே போல் தான் இவரும் சந்தைகள் கூடக்கூடிய இடங்களில் போய் இவர் பேசுவார். ஏரோது மன்னா, மோசஸ் சொன்னதை மறந்து விட்டாயா, மோசஸின் என்ன நியாய பரிமாணங்கள் ஏதோ சம்திங் சொல்லுவாங்க, அந்த தமிழ் நமக்கு வராது. அவர் சொன்ன அந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் மீற நீ. ஏன்னா நீங்கள் தெலுங்கர், அதனால் உங்களுக்கு தமிழ் வர மாட்டேங்குது. தமிழ் வர மாட்டேங்குது, கரெக்ட். தெலுங்கராக இருந்தால் தமிழ் ப்ராப்பராக வராது. கரெக்டு தானே? தெரியல எனக்கு, அது அந்த வார்த்தை எனக்கு தெரியல. பரிணாமங்கள் பரிமாணங்கள் ஏதாவது சம்திங் அது மாதிரி ஏதோ வரும். நம்ம புரிகிற தமிழில் வச்சுப்போம். சட்டத்திட்டங்களை மீற நீ அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு மோசஸ், என்ன சொன்னார், உன் சகோதரனின் நிர்வாணம் உனக்கு சொந்தமானதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நீ உன் சகோதரனின் மனைவியை நீ எப்படி உன் கூட வச்சுக்கலாம், தப்பு அப்படின்னு அவர் பேசுகிறாரு. மக்கள் மத்தியில் லைட்டாக சலசலப்பு ஏற்படுது. ஆமாம், இல்லை ராஜா தப்பு பண்ணுறாரு, ராஜாவாகவே இருந்தாலும் மோசஸ் வகுத்து கொடுத்த சட்டத்திட்டங்கள் படி தானே நடக்கணும் அப்படின்னு சலசலப்பு ஆரம்பிக்குது. இந்த சலசலப்புகள்லாம் பார்த்த உடனே ராணி கடுப்பாகி இந்த ஜானை அரசு பண்ணி உள்ளே போடு அப்படின்றாரு. உள்ளே போட்டாங்க. உள்ளே போட்டதுக்கப்புறம் மக்கள் இன்னும் நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. சும்மா விட்டுருந்தா அந்த 4 கூட்டம் பேசிட்டு அவன் பாட்டு போயிருப்பான். சும்மா இல்லாமல் அந்த அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டோடனே மக்கள்லாம் இன்னும் நிறைய பேச, அப்போ அவர் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் போலப்பா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்போது நீங்கள் தான் வந்து அந்த மெஸ்ஸையாவா, அந்த தேவ தூதராக வரப்போகிற ஆள் நீங்கள் தானா? இல்லை நான் அது கிடையாதுங்க, இவர் எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு என்னன்னு தெரியல, அது நான் கிடையாதுங்க, அவர் வரப்போகிறாருன்றதை அறிவிக்கிறதுக்காக வந்தாள் நான் அப்படின்னு சும்மா ஒரு குத்துமைப்பாக ஒன்று அடிச்சு விட்டு போகிறார். ஆனால் உள்ளே போனதுக்கப்புறமா நிறைய பேசுகிறாங்கன்னொடனே இவன் உயிரோடு இருந்தால் இது சரியாக வராது, அவனை போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ராஜாட்ட சும்மா போய் அரெஸ்ட் பண்ணு, அவனை வெட்டுன்னு சொல்லிகிட்டே இருந்தால் நல்லா இருக்காதுன்னு என்ன வெயிட் பண்ணுறாங்க. ஒரு நாள் ராஜாவுக்கு பிறந்தநாள் வருது. தன்னுடைய மகள், அதாவது முதல் கணவனுக்கு பிறந்த மகளை கூப்பிட்டு நீ போய் ராஜாவுக்கு டான்ஸ் ஆடி காட்டுன்னு போய் அனுப்பிச்சி விட்றாங்க. டான்ஸ் எல்லாம் முடிஞ்சோடனே ராஜா மகிழ்ச்சியாகி உனக்கு என்ன பரிசு வேணும் சொல்லு தரேன் அப்படின்னு. அப்படியா, எனக்கு வந்து ஜானோட தலை வேணும் அப்படின்னு கேட்டவுடனே மறுக்க முடியாமல் ஜானை வெட்டி தலையை பார்சல் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ ஜான் இறந்த பிறகு ஜான் பின்னாடி ஒரு மக்கள் திரள் இருக்குது. அதே நேரத்தில் அங்கே உட்காந்து இயேசு வந்து தன்னுடைய கருத்துக்களை மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கார். அதன் மூலமாக சிலர் வந்து அவர் கூட சேர்றாங்க. அவர் கூட சேர்றவங்களாம் யாருன்னா, மீன் பிடிக்கிறவங்க, தச்சு வேலை பார்க்குறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, இப்படி சாதாரண மக்கள் தான், பெரிய பணக்காரங்க எல்லாம் வரல.
அப்படி தானே வருவாங்க ஜென்ரலாக. ஸோ இவங்கெல்லாம் அவங்க கூட இருக்காங்க. இப்போ அந்த ஜான் இறந்த பிறகு அந்த ஃபாலோவர்ஸ்லாம் சேர்ந்து நீங்கள் அப்போ அவர் பேசின கருத்துக்களை நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு இயேசுவை கூப்பிட்டு வராங்க. வாரிசு அரசியலா அப்படின்னு கேட்கக்கூடாது, சரியா? அப்போ அவர் மறுபடியும் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் பேசுகிறாரு. மக்களிடம் பெரிய வரவேற்பு பெறுது. என்ன வரவேற்பு அப்படின்னு பார்த்தா, அவர் சொல்கிறதுலாம் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார். அதுக்கு முன்னாடி இந்த யூத பூசாரிகள் பூரா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கடவுள்கிட்ட அருள் பெறணும், சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நீ இவ்வளோ பலி கொடுக்கணும், அவ்வளோ இதை செய்யணும், அதை கொடுக்கணும், இதோ அந்த பொருளை கொண்டு வா, இந்த பொருளை கொண்டு வான்னு ஃபுல்லாக மக்களை ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த கோயிலில் எப்படி இருக்குன்னா, கோயிலில் உள்ள கடைகள்லாம் வச்சுருப்பாங்க, இந்த பூஜைக்கு உண்டான பொருட்கள்லாம். அதை விற்கிறதுக்கு பூரா யாருன்னா இந்த பூசாரியோட மச்சான் தான் விற்றுட்டு இருப்பான். பொருளை வாங்கி கொண்டு போய் நீங்கள் உள்ளே கொடுத்தீங்கன்னா பூஜையெல்லாம் பண்ணி இந்த பிரசாதம் வச்சுக்கணும் அவனை கொடுத்து அமுச்சு விட்டோன்னே இதை திருப்பி கொண்டு போய் கடையில் வச்சுருவாங்க. இப்படிலாம் விற்றுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இயேசு அம்பலப்படுத்துகிறார். ஸோ பேசிக்கலாக நாங்கள்லாம் இப்போ என்ன வேலை செஞ்சிட்ருக்கோமோ அந்த வேலையை தான் அவரும் செஞ்சிகிட்டு இருந்தார். இல்லைங்க அப்போ மக்கள்லாம் கேட்குறாங்க, இல்லைங்க நாங்கள் கடவுளை கும்பிடாமல் எப்படிங்க இருக்க முடியும், கும்பிடணுன்னா கோயிலுக்கு போய் தானே ஆகணும். அப்போ அவர் என்ன சொல்கிறார், அதெல்லாம் வேண்டியதில்லை, வீட்டிலேருந்து கும்பிடுங்க. வீட்டிலேருந்து கூட இல்லை, நீ எங்கேருந்து வேணால் கும்பிட்டுக்கலாம். கிட்டத்தட்ட இதுவும் இப்போது இஸ்லாம் இது மாதிரியே தான் ஒரு, அதனால தான் இஸ்லாமியர்கள் இயேசுவை இன்னொரு நபியாகவே ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் வீட்டில் இருந்தே எங்கே இருக்காங்களோ வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் அங்கேருந்தே அவங்களோட அந்த வழிபாடு முறையை இயேசுவை முழுமையாக ஒரு தேவ தூதனாகவே முகமது நபியை ஏற்றுக்கிறார். அவர் சொல்கிறதே ஈசா நபின்னு தானே சொல்கிறாரு. ஈசா நபின்றா, ஈசா நபின்னா ஜீசஸ். ஜீசஸ் யார் இல்லை, மரியமோட மகன் ஈசா தான் நபி அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கு அடுத்த நபி, கடைசி நபி நான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இஸ்லாமியர்கள் ஜீசஸை நபிகளில் ஒருத்தராக ஏற்றுக்கிறாங்க. யூதர்கள் ஜீசஸை ஒரு விபச்சாரியின் மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் யூதர்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன்றாங்க. அதுதான் அதில் வேடிக்கை. இல்லை ஐரனியே அதுதான். யார் உங்கள் கடவுளை ஏற்றுக்கிறாங்களோ அவங்கள கிறிஸ்தவர்கள் சப்போர்ட் பண்ணுறதில்ல. யார் இவங்களோட கடவுளை விபச்சாரியின் மகன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்க. சரி, இப்போ இங்கே வந்தோம்னா ஜீசஸ் வரும்போது சரி இங்கே எல்லாம் பேசுனது போதும், ஜெருசலேம் நகரத்துக்கே போய் பேசுவோம். ஏன்னா அது அந்த பாஸ்ஓவர் பண்டிகை. அந்த டைமில் யூதர்கள் எல்லா பக்கத்தில் இருந்தும் ஜெருசலேம் நகருக்கு வருவாங்க, அந்த கோயிலுக்கு வருவாங்க. இப்போ கார்த்திகை தீபத்தை அப்போ திருவண்ணாமலையில் போய் கடை போடுற மாதிரின்னு வச்சுக்கிங்க. திருவண்ணாமலையெல்லாம் சொல்லாதீங்க சார், இது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதில் நடந்துச்சு இல்லையா, இதில் நம்ம இவர் யோகி ஆதித்யநாத் இருக்காரு, 144 வருடங்களுக்கு அப்புறம் ஒன்று நடந்துச்சு. அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். பிரம்மாண்டமான இல்லை, இது வருஷா வருஷம் நடக்கிறது. அதனால நம்ம கார்த்திகை தீபம் தான் வைக்க முடியும். அப்படியா? ஆமாம், அது 144 வருஷம். ஒத்துக்க மாட்டீங்க தெரியும் எனக்கு, அதனால தான் சொன்னேன். கார்த்திகை தீபம் வருஷா வருஷம் நடக்கிற மாதிரி இது வருஷா வருஷம் நடக்கிற பண்டிகை. அப்போ அங்கே போய் நம்ம கருத்துக்களை சொல்லுவோம்னு சொல்லிட்டு தான் வரார். அப்போ சீடர்கள்லாம் சேர்ந்து தான் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நம்ம சும்மா போய் சொன்னால் கூட நல்லா இருக்காதுங்க, பழைய புத்தகங்கள்லாம் என்ன எழுதி வச்சுருக்குன்னா, ஒரு மெசையா வருவார், தூதன் ஒருவன் வருவான், கண்ணீரை துடைப்பான் அப்படின்ற மாதிரி இந்த கான்செப்ட் எல்லாமே ஜீசஸ்டேருந்து வந்த கான்செப்ட். ஒரு பாட்டு இருக்கா அப்படி? என்னங்க நீங்கள் பாடின மாதிரி ஒரு பாட்டு இருக்கா தூதன்? இல்லைங்க, நம்ம இதில் வரும்ல அந்த வசனம், அந்த செல்வராகவன் படத்தில் வருமே. இரண்டாம் உலகமா? இரண்டாம் உலகம் இல்லை, அது இவர் யாரு, கார்த்தி நடிச்சு சோழன், 1000 ஒருவன், அந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு டைலாக் வரும்ல, பார்த்திபன் சொல்கிற மாதிரி. இந்த கான்செப்ட் எல்லாமே த ஒன் ஹூ வில் கம் அண்ட் சேவ் யூ அப்படிங்கிற கான்செப்டே எல்லாமே ஜீசஸ்லேருந்து வர கான்செப்ட் தான். மேட்ரிக்ஸ் வேற, மேட்ரிக்ஸில் கூட அது கடைசியாக நியோன்னு ஒருத்தன் வருவான், உங்களை எல்லாரும் காப்பாற்றுவான் அப்படின்னு. லியோவா? நியோவா எல்லாம் வந்துட்டாரு, அதனால தான் இது நியோ. ஸோ அப்படியாக என்ன சொல்கிறாங்க, பழைய புத்தகங்கள்லாம் என்ன சொல்லியிருந்தா, ஒரு தேவனின் தூதன் ஒருத்தன் வருவான், அவன் இந்த பாஸ்ஓவர் பண்டிகையின் போது ஜெருசலேம் நகருக்கு வருவான், வரும்போது ஒரு கோவேரி கழுதையில் ஏறி உட்காந்து வருவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இருங்க, ஊருக்குள்ளே டக்குன்னு போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி வர்ற வழியில் ஒருத்தனை பிடிச்சி உன் கோவேரி கழுதையை கொடுன்னு காசு கொடுத்து வாங்கி
அது மேலே அவரை உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே மக்கள் ஏற்கனவே இந்த பேர் கேள்விப்பட்டிருக்காங்க. அவர் வந்திருக்காருன்னா அதே மாதிரி வராருன்னொடனே ஓ அப்போ அவர் தான் தேவதூதர் போல அப்படின்னு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொண்டாட்டங்கள் பூரா பூசாரிகளுக்கு ரொம்ப எரிச்சலாகுது. ஏன்னா அவங்க ஒரு காம்ப்ளெக்ஸாக ஒரு கான்செப்டை உருவாக்கி கோயில் அங்கே வந்து தானம் கொடுக்கணும், அங்கே வந்து பூஜை பண்ணணும், அப்போ தான் கர்த்தரோட அருள் கிடைக்கும்னு சொல்லி வச்சா இவன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு மக்களை குழப்பி விட்றான். பூசாரிக்கு காசு கொடுக்காதன்றான், கோயிலுக்கு போகாதன்றான். சாமி கும்பிடணுன்னா வீட்லேயோ வாசல் எங்கே இருக்கியோ அங்கேயோ ஒரு முட்டி போட்டுக்கோ, வானத்தை பார்த்து பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே எனக்கு தீங்கு செய்தவர்களை எல்லாம் நான் எப்படி மன்னித்து விடுகிறேனோ அதை போலவே நான் செய்த தவறுகளிலிருந்து என்னை மன்னித்து விடும், எனக்கு இன்றைக்கான உணவையும் தண்ணீரையும் கொடுத்து அருளுங்கள் அப்படின்னு வேண்டுங்க, போதும் அவ்வளோதானே சாமி கும்பிட்றது அப்படின்றார். மக்களும் ஆமாம் அவ்வளோதானே, இதுக்கு ஆமாம் சொன்ன மாதிரி எதுக்கு கோயிலுக்கு போகணும், சர்ச்சுக்கு சாரி அப்போ சர்ச்சு கிடையாது, எதுக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பகுத்தறிவு. ஆமாம், இது வந்து பூசாரிகளுக்கு எரிச்சலாகுது. அப்போ ஒவ்வொரு அவரை போட்டு நோண்டுறாங்க, நீ யார் அது இது நோண்டி கடைசியாக இல்லை இவர் வந்து நீங்கள் அப்போ யூதர்களின் ராஜா நீங்கள் தானே, ஆமாம் பரலோக ராஜ்யத்தில் யூதர்களின் ராஜாவாக நான் தான் இருப்பேன் அப்படின்றார். அப்போ பரலோக ராஜ்யத்தில் அங்கே இருக்கியா இங்கேயா அதை தெளிவாக சொல்லு, நீ இங்கே ராஜாவா அங்கே ராஜாவான்னு, எங்கேயும் ராஜா தான் எப்பாயா அப்படின்ட்டாரு அவர் கடுப்பில். உடனே நேராக போய் பாருங்கள் யூதர்களின் அரசர் வந்து சீசர் தாங்க, யார் ரோம் நாட்டு சீசரு, இவர் வந்து ரோம் நாட்டு சீசருக்கு எதிராக கலவரம் பண்ணுறாரு, இவர் நான் தான் யூதர்களின் அரசன்னு சொல்லிகிட்டு இருக்காரு, இவர் விடக்கூடாதுங்க, இவர் பிடிச்சி கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி கொண்டு போய் உள்ளே விட்டுறாங்க. ஏன்னா அவர் வந்து திங்கக்கிழமை என்ட்ராகிறார், திங்கக்கிழமை மக்களெல்லாம் சந்திக்கிறார், செவ்வாய்க்கிழமையும் சில மக்கள்கிட்ட பேசுகிறாரு, புதன்கிழமை கோயிலுக்குள்ளே போய் கோயிலில் இருக்க கடைகளெல்லாம் அடித்து உடைக்கிறாரு. தூக்கி அந்த உடைக்கிறாருன்னா அந்த கோயிலில் அந்த கடைகளில் இருக்க பொருளெல்லாம் தூக்கி விசிறி அடிக்கிறார். வாக்குவாதம் கோயிலுக்குள்ளேயே நடக்குது. வியாழக்கிழமையும் வாக்குவாதங்கள் நடக்குது. வியாழக்கிழமை நைட்டு பிடிச்சி கொண்டு போய் வெள்ளிக்கிழமை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அதில் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா இயேசு வந்து சாகலாம் இல்லை, ஏன்னா ஒரு வாரம் போலீஸ் கஸ்டடியில் வச்சு அடி வெளுத்த ஆளுங்களே அதுக்கப்புறம் உயிரோடு வரலையா, இது வியாழக்கிழமை நைட்டு அரெஸ்ட் பண்ணி வெள்ளிக்கிழமை மத்தியானத்தில் சிலுவையில் அறையிறாங்க. அன்றைக்கி சாயங்காலமே அவரை சிலுவையிலேருந்து கழட்டி கொண்டு போய் கல்லறையில் வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த யூத பூசாரிகளில் ஒருத்தர் வந்து இவர் மேலே கொஞ்சம் சாஃப்ட் கார்னர், அவர் தான் என்ன சொல்கிறாருன்னா இப்போ நமக்கெல்லாம் ஒரு நாள் எப்போ தொடங்குது அப்படின்னா சூரியன் உதிக்கும் போது, யூதர்களை பொறுத்தவரை ஒரு நாள் எப்போ முடியுதுன்னு தான் பார்ப்பாங்க, நாளாக தொடங்குது கிடையாது. எப்போ முடியுது அப்படின்னா சூரியன் மறைஞ்ச உடனே முடிஞ்சிருது, முடிஞ்ச உடனே மறுநாள் ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ நம்மளை பொறுத்தவரை சனிக்கிழமை காலையில் தான் சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆகிடுது. ஆமாம், அவங்கள பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துலேருந்து சனிக்கிழமை. ஓகே, இப்போ நமக்கு இந்த 12 மணி அப்படின்றது நமக்கு நெக்ஸ்ட் டே நைட், அது இப்போ உள்ள லேட்டஸ்ட் மெட்ரிக் சிஸ்டம். ஓகே, அதுக்கெல்லாம் முன்னாடி உள்ள காலத்தில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம், வெள்ளிக்கிழமை ராத்திரின்னு சொல்லுவோம். வெள்ளிக்கிழமை ராத்திரின்றதே கிடையாது, அது வந்து சனிக்கிழமையோட தொடக்கம் அவங்கள பொறுத்தவரை. சனிக்கிழமைன்றது சபாத், யூதர்களுக்கு சபாத்னா 7வது நாள். 7வது நாள் கர்த்தருக்கானது. அன்னைக்கு கடவுளுக்கு வணங்குறது ப்ரேயர் பண்ணுறது தவிர வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது. அன்றைக்கி தேவையான சாப்பாடை கூட முந்தின நாளே சமைச்சு வச்சுக்கணும், அன்றைக்கி உட்காந்து சமையல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்லாம் அவங்களுக்கு ரூல்ஸ் உண்டு. பாம்பேயில் கூட பார்த்திங்கன்னா சபாத்து டிக்கெட்னே ஒரு டிக்கெட் எடுத்தாங்க. ஏன்னா யூதர்கள் வந்து சனிக்கிழமையில் ட்ரெயினில் கீழில் போகணும்னா காசு எடுத்து கொடுக்கலாம் கூடாது, அதுக்காக ஒரு கூப்பன் மாதிரி விற்றுருந்தாங்க. அந்த கூப்பனை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூட ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கூட இருந்தது. அந்தளவுக்கு அந்த சபாத்துன்றதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள். இதை சொல்லிக்கிட்டு கூட கிறிஸ்டியானிட்டிலேயே வேறு ஒரு குரூப் இருக்காங்க, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? அப்படி ஒரு பிரிவு இருக்குது. ஓகே, செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னு பேர். அவங்க வந்து போப்பை ஏற்றுக்க மாட்டாங்க. போப்பை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆமாம், போப் வந்து சாத்தான், அவர் கடவுளின் இதெல்லாம் கிடையாது, அவர் வந்து சாத்தான். கடவுள் வந்து நமக்கு ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருக்காரு, 7வது நாள் தான் சாமி கும்பிடணும்னு சொல்லியிருக்காரு. இவன் ஞாயிற்றுக்கிழமை கும்பிட சொல்லலாம், ஞாயிற்றுக்கிழமை 8வது நாள், சாரி ஞாயிற்றுக்கிழமை வந்து 1வது நாள், 1வது நாள் சாமி கும்பிடணுன்னு சாத்தான் வந்து நம்மளை மண்டையை கழுவுறதுக்காக தான் போப்பை அனுப்பி வச்சுருக்காங்க. அதனால் அவன் பேச்சை கேட்கக்கூடாது. கடவுள் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம 7வது நாள் சனிக்கிழமை தான் சர்ச்சுக்கு போகணும். இல்லை பரவாயில்ல, எல்லா மதத்துலேயும் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கதான் செய்யுது. எப்படி இந்த வைணவம் சைவம்னு ஒரு பிரிவு சிக்கல்லே அதில் ஒரு இது மாதிரி செக்ட், அதுதான் அது பேர் செக்ட்னு பேர்.
அது மாதிரி இவங்க செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னு இவங்க பேர். இஸ்லாமில் ஏதாவது இருக்கா? இஸ்லாமில் அது மாதிரிலாம் அந்த மாதிரி கிடையாது. அவங்க வெள்ளிக்கிழமை அது வந்து முகமது நபி சொல்லிட்டாரு, அதனால அது பிரச்சனையே இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ செவன்த் டே அட்வென்டிஸ்ட்னு இப்படி ஒரு குரூப் இருக்கிறது. அதே மாதிரி தான் யூதர்கள் அந்த 7வது நாள். அப்போ இயேசுவை சிலுவையில் அரைஞ்சப்போ அந்த பூசாரி வந்து என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சபாத்தை ஆரம்பிச்சிடும். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் போய் சொல்கிறாரு, மத்தியானம் 3 மணிக்கு என்ன தான் சிலுவையில் அரைகிறாங்க, சபாத் இப்போ ஆரம்பிச்சிடும். சபாத்தை ஆரம்பிச்சாச்சுன்னா நான் அப்புறம் அவர் உடம்பை எடுத்துன்னு போய் கல்லறையில் வைக்க முடியாது, அதனால் இப்போவே இறக்கி கொடுத்துருங்க, உங்கள் கவர்னர்கிட்ட ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆர்டரை காமிச்ச உடனே சரி சிலுவையை விட்டு இறக்குன. வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா, சிலுவையில் அறையப்பட்டவர்கள் உடல் இறக்கப்படுவதற்கு முன்பாக அவர்கள் முழங்கால்கள் இரும்பு உலக்கையால் அடித்து உடைக்கப்படும். ஒருவேளை உயிரோடு இருந்து எந்திரிச்சு போயிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முழங்கால்கள் ரெண்டும், முழங்கால்னா இந்த முட்டிக்கு கீழே பாதத்துக்கு மேலே அந்த இருக்குல்ல, அதாவது இருக்கிறதுலே வலி உயிர் போகிற இடம். சாதாரண ஒரு ஸ்டூல் தான், ஸ்டூலில் போய் இடித்தா கூட விண்ணுன்னு தெரியும். அந்த இடத்துல அடித்து அந்த காலை உடச்சிருவாங்க. உடச்சிட்டு தான் அந்த பாடி எடுப்பாங்க. இயேசு உடம்புல சுத்தமாக அசையவே இல்லை. கூட பக்கத்தில் அறையப்பட்ட 2 பேரும் கதறிக்கிட்டே இருக்காங்க, புலம்பிக்கிட்டே இருக்காங்கன்னா அவன் காலெல்லாம் உடச்சி. ஆனால் அந்த மாதிரி தான் அவர் இந்த ஆணியெல்லாம் வச்சு தான் அடிக்கப்பட்டார். அதெல்லாம் தெரியாதுமா, ஆணியால் தான் அடித்தாங்களா, கயிறை போட்டு கட்டி வச்சாங்களா, அதெல்லாம் தெரியாது நமக்கு. அதுக்கு எதுவும் அந்த மாதிரி எதுவும் அதுக்கெல்லாம் ஆதாரங்கள் கிடையாது. பொதுவாக ரோம் நாட்டு சட்டப்படி சிலுவையில் அறையப்பட்டாங்கன்னா அது வந்து ஒரே நாளில் இறக்கவும் மாட்டாங்க. ஊருக்கு வெளியே கொண்டு போய் சிலுவையில் வச்சு கட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. அவனால் அசையவும் முடியாது, ஒன்றும் முடியாது. உயிரோடு இருந்தால் கூட கழுகுலாம் வந்து கொத்தி திங்கும். இப்படி அது ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு மரணம். அது இங்கே மட்டும் இதில் பைபிள் குறிப்புகளில் இப்படி தான் வருது. அந்த 2 பேர் கால்களும் உடைக்கப்பட்டது, அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவங்க இறந்துட்டாங்க. இயேசுவோட உடம்புல வந்து எந்த அசைவுமே இல்லை. சரி இருந்தாலும் உயிரோடு இருக்காரான்னு பார்ப்போம்னு சொல்லி ஒரு ஈட்டியை வச்சு விலா எலும்பில் குத்தி பார்த்தாங்க. குத்தி பார்த்தா ரத்தம் வடிஞ்சுது, அதனால் செத்துருப்பார். அப்போ கூட அசையலை, அதனால் செத்துருப்பாருன்னு இறக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பைபிள் குறிப்புகள் சொல்லுது. இதை சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்தீங்களா ரத்தம் வடியுதுன்னு சொன்னாங்க. இறந்தவரோட உடம்புலேருந்து ரத்தம் வடியாது, அப்போ அவர் உயிரோடு தான் இருந்தார், அதனால தான் ரத்தம் வடிஞ்சிருக்கு. அவருக்கு மட்டும் முழங்கால உடைக்கலை, அதனால அவரை கொண்டு போய் கல்லறையில் வச்சதுக்கப்புறம் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நைட்டு, சனிக்கிழமை பகல், சனிக்கிழமை நைட்டு ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் முழிச்சு பார்த்துருப்பார். பார்த்துட்டு என்னடா இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அவர் பாட்டு வெளியே போயிருப்பார் அப்படின்னு ஒரு சிலர். இதெல்லாம் ஆய்வுன்னு சொல்லிட்டு ஐரோப்பிய நாட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, பைபிள் ரிசர்ச்னு சொல்லி ஒரு குரூப் சுற்றுவாங்க. ஒவ்வொரு இன்சிடெண்ட்டையும் டீகோட் பண்ணுறேன்ட்டு இப்படி ஒரு டீம் சொல்லுவாங்க. இதில் இன்னொரு சில டீம் என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் செத்துட்டார், ஆனால் ராத்திரியோடு ராத்திரியாக வந்து அந்த சீடர்கள் வந்து அந்த காவலுக்கு இருந்த 2 காவலாளிக்கு சரக்கை வாங்கி கொடுத்து அவனில் மட்டையாக்கி அந்த கல்லை நவுத்திட்டு அந்த பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் எங்கேயோ வச்சுட்டு பற்றியா பாடியை காணோம், அவர் எந்திச்சு போயிட்டார் அப்படின்னு பொய்யை பரப்பிட்டாங்க அப்படின்னு இன்னொரு தரப்பு. இது வந்து அந்த காவலுக்கு இருந்த 2 பேர் சரக்கு அடித்தாங்களான்னா உண்மை தான், சரக்கு அடித்தாங்க அப்படின்னா ரோம் ரெக்கார்ட்ஸில் இருக்குது. ஆனால் ஓப்பன் பண்ணி எடுத்துன்னு போனாங்களா அதெல்லாம் எதுவும் யாருக்கும் தெரியாது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சுவிசேஷம்னு சொல்லக்கூடிய அந்த காஸ்பல் அப்படின்னு சொல்கிற புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீடர்கள் இல்லை சீடர்கள் சொன்னதாக எழுதி வேறு யாராவது எழுதின புக்கு, இதெல்லாம் காஸ்பல்னு சொல்லுவாங்க. அதுதான் இயேசுவோட வாழ்க்கையை பற்றின குறிப்புகள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு சோர்ஸ், வேறு எந்த சோர்ஸும் கிடையாது. அந்த குறிப்புலையும் பார்த்திங்கன்னா மேத்யூ, லூக், மார்க், ஜான் அப்படின்னு 4 பேரோட புக்கை மட்டும்தான் பைபிளில் சேர்த்துருக்கிறாங்களே தவிர மற்றவங்க எழுதின புக்கெல்லாம் யாரும் சேர்க்கலை. இயேசுவை காட்டி கொடுத்ததாக சொல்லக்கூடிய யூதாஸ் காரியோத் கூட ஒரு புக் எழுதியிருக்காரு. டவுட்டிங் தாமஸ் அப்படின்னு ஒருத்தர் தாமஸ் என்றவர் அப்படி தான் சொல்லுவாங்க. அவர் தான் வந்து பைபிள் குறிப்புகள் படி இயேசு உண்மையில் உயிரோடு இருக்காரான்னு இப்போ கேட்டப்போ, வந்துட்டாரான்னு கேட்டப்போ இயேசு வந்து கையை காமிச்சிட்டு வேணா தொட்டு பார்த்துக்கோ புண்ணு இருக்கு பாரு அப்படின்னு சொன்னார். அப்போவும் தாமஸ் நம்பாமல் தொட்டு பார்த்தாரு அப்படின்லாம் வந்து இவங்க இந்த காஸ்பலில் குறிப்பு எழுதியிருக்காங்க. அந்த தாமஸ் ஒரு புக் எழுதியிருக்காரு, அதெல்லாம் இதில் சேர்க்கப்படல. மேரி மேக்டலின் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க, அவங்க தான் இவருக்கு ஃபுல் ஃபண்டிங்கு, இந்த கேம்பெயினுக்கெல்லாம் அவங்க தான் ஃபண்டிங் பண்ணுறவங்க. அவங்க ஒரு புக் எழுதியிருக்காங்க, அதையெல்லாம் சேர்க்கலை. அதையெல்லாம் வந்து புறந்தள்ளிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன். அது இயேசுவோட புனித பிம்பம் அப்படின்னு தெரிகிற மாதிரி இருக்க புக்கை மட்டும் வச்சுக்கிட்டாங்க, மற்ற எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டாங்க.
இதில் அந்த 4 புக்லேயே பார்த்தீங்கன்னா இயேசு உயிர் தெழுந்த விஷயத்த 4 விதமாக எழுதி வச்சுருக்காங்க ஒவ்வொருத்தரும். மார்க் சொல்லும்போது என்ன சொல்லுவாருன்னா, மேக்டலின் காலையில் போய் பார்த்தாங்க. பார்த்தா அந்த ரூமில் அவரோட பாடி இல்லை, வேற ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். அவர் கிளம்பி அப்பயே போயிட்டாருமா அப்படின்னு சொன்னார். உடனே இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு மேத்யூ எழுதியிருக்காரு. லூக் எழுதும்போது எப்படி எழுதுறாருன்னா, மேரி மேக்டலினும் இயேசுவோட அம்மாவும் 2 பேரும் சேர்ந்து போய் பார்த்தாங்க. பார்த்தா அந்த கல்லறையில் இருந்த கல் நகர்ந்து கிடந்தது. அந்த கல்லுக்கு மேலே ஒரு முதல்ல சொல்லும்போது உள்ளே உட்காந்துருந்தாருன்னு, இதில் வந்து கல்லுக்கு மேலே உட்காந்துருந்தாரு. உட்காந்துட்டு அவர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, அவர் அப்பயே கிளம்பிட்டார், போங்க போங்க அப்படின்னாரு. அதே மாதிரி மேத்யூவோட புக்கில் பார்த்தோம்னா, மேத்யூ இல்லை மார்க்கோட புக்கில் பார்த்தோம்னா, மேரி மேக்டலின், மேரி, அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருந்த பெண்கள் எல்லாரும் சேர்ந்து போய் வாசனை திரவியங்கள்லாம் வாங்கிட்டு போனாங்க. பார்த்தா கல் விலகி இருந்தது. 2 தேவ தூதர்கள் நின்றுட்டு இருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு காஸ்பல்லையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் எழுதும்போதும் இல்லை யார்ட்டையாவது சொல்லி எழுத சொல்லும்போதும் ஒன்றா இல்லை, எல்லாம் ஆளாளுக்கு ஒரு பக்கத்தில் இருந்தாங்க. அதனால அவங்கவுங்க கற்பனைக்கு ஒன்று எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் உயிர் தெழுந்தாரான்றது முக்கியம் இல்லை, அவர் என்ன சொன்னார்ன்றது தான் முக்கியம். அவர் சொன்னதுபடி இவங்க நடக்கிறாங்களான்றது தான் முக்கியம். அவர் என்ன சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்துக்கு போனீங்கன்னா வந்தீங்கன்னா அதுதான் சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழி என்னன்றதை அவர் சொல்லியிருப்பார்ல. அவர் எங்கே சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவரை சந்திக்க ஒரு பெரிய பணக்காரன் ஒருத்தன் வரான். அவன் வந்து கேட்குறான், பரலோக ராஜ்யத்துக்கு நான் எல்லோரும் கூப்பிட்டு போகிறேன்றீங்களே, அங்கே போகணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். அவர் அதுக்கு ஒரு 6 விஷயம் சொல்கிறார். இந்த 6 விஷயமும் செஞ்சால் நீ பரலோக ராஜ்யத்துக்கு போகலான்றார். என்னெல்லாம் சொல்கிறாருன்னா, பொய் சொல்லாத, திருடாத, வஞ்சனை செய்யாத, அதாவது ஏமாத்தாத, விபச்சாரம் பண்ணாத. விபச்சாரம் பண்ணாதன்னா கணவன் மனைவியை ஏமாற்றி விட்டு உறவு வைத்துக் கொள்வது, இல்லைன்னா மனைவி கணவனை ஏமாற்றி விட்டு உறவு வைத்துக் கொள்வது. இது 2த்தையுமே அவர் விபச்சாரம் பண்ணாதன்னு பொதுவாக சொல்லிட்டார், ஆணுக்கு மட்டும் சொல்லலை. 5வது, பெற்றோரை கனம் பண்ணு, பெற்றவங்களுக்கு மரியாதை கொடு. 6வது, நீ உன் மீது எந்த அளவுக்கு அன்பாக இருப்பியோ அதே அளவுக்கு அன்பை உன் எதிரியிடமும் காட்டு. இந்த 6 விஷயந்தான் சொல்கிறார். அதுக்கு அவன் உடனே இது எல்லாமே நான் ஏற்கனவே செய்கிறேனே, இதை தாண்டி வேறு என்ன செய்யலான்னு. அப்போ ஒன்று பண்ணு, சொத்து பத்து வீடு வாசல் எல்லாத்தையும் விற்று அந்த காசு எல்லாத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு ஏன் கூட வந்துரு, நாம் இந்த செய்தியை போய் எல்லாத்தையும் சொல்லுவோம் அப்படின்றாரு. அவன் ஐயோ அதெல்லாம் விற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அப்போ தான் அவர் சொன்ன அந்த ஃபேமஸான டைலாக், ஊசியின் காதில் கூட ஒட்டகம் நுழைந்து விடும், ஆனால் ஒரு செல்வந்தனால் பரலோக ராஜ்யத்தில் நுழையவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு 2000 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ட்வீட்டுகள் போட்டவங்க 2 பேர் தான். ஒன்று இயேசு, இன்னொன்று திருவள்ளுவர். நறுக்குன்னு 2 வரியில் அந்த கோயிலில் கூட அந்த இதெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சார கடையை. அப்போ உடைக்கும் போது அப்பவும் ஒரு ஃபேமஸான டைலாக் அவர் சொன்னது தான், என் தகப்பனின் இல்லத்தை கொள்ளையரின் கூடாரமாக மாற்றி வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னார். அதை தான் பராசக்தியில் கலைஞர் திரும்ப எழுதுறார். நான் கோயில் கூடாது என்று கூறவில்லை, கோயில் கொள்ளையரின் கூடாரமாக ஆகிவிடக்கூடாதுன்னு அவர் சொல்கிற டைலாக். ஸோ இப்படி அவர் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், இவர் சொன்ன இந்த 6 விஷயத்தில் எங்கேயாவது ப்ரேயர் பண்ணுறதை பற்றி வருதா, கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்கறத பற்றி வருதா, உண்டியலில் காசு போடுறதை பற்றி வருதா? அப்போ இந்த கிறிஸ்தவர்கள் என்ற பேரில் இவங்க செய்கிறது பூரா என்ன செஞ்சிட்ருக்காங்க? அவர் செய்ய சொன்ன இந்த 6 விஷயத்தை செய்கிறாங்களோ இல்லையோ, பெரும்பாலும் செய்வதில்லை. பொய் சொல்லாமல் இருந்திருக்கீங்களா? இன்றைக்கி காலையிலேருந்து இன்றைக்கி இதுவரை பொய் சொல்லாமல் இருந்திருக்கீங்களா? நானா? கண்டிப்பாக இருக்க முடியாது. இருங்க சார், கொஞ்சம் டைம் கொடுங்க. இது வரைக்கும் சொல்லலை சார். என்னுடைய இதுக்குப்படி இதான் ஃபஸ்ட்டு பொய்ன்றீங்களா? இல்லை, இது வரைக்கும் இல்லை. அதாவது வாழ்க்கையில் ஒரு மனிதன் வந்து பொய் சொல்லாமல் இருந்திருக்கவே மாட்டான். அடுத்தவனை கெடுக்கணும்னு யோசிக்காமல் இருந்திருக்கவே மாட்டான். ஏதோ ஒன்று எங்கேயோ எப்போவோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று திருடி இருப்பான், திருடாமலாம் இருந்திருக்க மாட்டான். திருடுறதுன்றது காசு மட்டும் இல்லைங்க, அடுத்தவனோட ஆப்பர்ச்சுனிட்டியை திருடினாலும் அது திருடுறது தான். விபச்சாரம் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டான். இன்வேரியபிளாக மென் அண்ட் விமன் நான் சொல்லுவேன். எப்போ படத்தை பார்த்துட்டு குஷ்பு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போதே அவன் போயிட்டான், அவன் முடி போயிட்டான்னு அர்த்தம். சரி வேணாம். ரஷ்மிகா மந்தானி, மந்தனா ஏதாவது ஒன்று வச்சுங்க. விஜய், அஜித்தை பார்த்து ரசிக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே அதில் தான் வரும் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். அப்போது
அம்மா பாட்டை ஏற்று பேசாமல் இருந்திருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஏற்று பேசியிருப்போம். இவ்வளோ இதே செய்ய முடியல, அப்புறம் எங்கே எதிரிகிட்ட போய் அன்பெல்லாம் செலுத்துறது? அதான் நம்ம மேலேயே செலுத்த முடியல, எதிரிக்கு போய் செலுத்துறது. ஸோ அப்போ அவர் சொன்ன எதையுமே செய்யறதில்ல. சர்ச்சுக்கு போய் நான் காசு கொடுத்துட்டேன், எனக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் கிடைக்கும்னு நம்பிக்கிட்டு இருந்தா, அப்போ அவர் சொன்னதுக்கு நீங்கள் நடந்துக்கிறதுக்குமே அர்த்தம் இல்லாமல் போதே. இன்னும் தெளிவாக சொல்கிறதா இருந்தால், இயேசு 6 பாயிண்டில் சொன்னார், அதை பெரியார் 2 பாயிண்டில் சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொன்னார்னா, ஒருத்தங்க கேட்குறாங்க, நீங்கள் இப்படி சாமி இல்லை, மதம் இல்லை, புனிதம் எல்லாம் கிடையாது, அது இதுன்றீங்களா, அப்போ மக்கள் வந்து இஷ்டத்துக்கு வாழலாமா? அவன் சௌரியத்துக்கு அவன் வாழ ஆரம்பித்தான்னா ஒழுக்கமே இருக்காதே சமுதாயத்தில். அப்போ நாத்திகர்களுக்கு நீங்கள் ஒழுக்கம்னு எதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நாத்திகர்னு இல்லைங்க, எல்லாருக்குமே சேர்த்து ஒழுக்கம் வந்து 2 விஷயந்தான் அப்படின்னாரு. என்னங்க 2 விஷயம்னு? உங்களுக்கு மற்றவங்க எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யாதீங்க. உங்களுக்கு மற்றவங்க எதை செஞ்சால் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யுங்க. இவ்வளோ தான் ஒழுக்கம் அப்படின்னாரு. இதை விட சிம்பிளாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த 2 விஷயத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு நீங்கள் கோயிலுக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும், மசூதிக்கு போகணும், இது எதுவுமே தேவை கிடையாது. விரதம் இருக்கணும், பூஜை பண்ணணும், எதுவுமே தேவை கிடையாது. இந்த 2 விஷயத்தை செஞ்சீங்கன்னா உங்கள் மனசு அமைதியாகவே இருக்கும். உண்மைதான். இந்த மாதிரி நல்ல பெரிய தாடிலாம் வச்சா அதெல்லாம் சொல்லணும்னு தோணும் போல. இயேசு, பெரியார், இவங்க திருவள்ளுவர், ஈஷா. அது காரணம் அந்த காலத்தில் பிளேடெல்லாம் கண்டுபிடிக்கல ஷேவ் பண்ணுறதுக்கு. ஈஷா, சத்குரு சத்குருவை கொண்டாந்து யாரு கூட சேர்க்குறீங்க ஐயா? தாடி வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். ரஜினிஷ். தாடிகள் எல்லாம் தாகூரா, மீசைகள் எல்லாம் பாரதியா? நான் இவர் பாரத் அவர் வைக்கல, மீசை தானே வச்சிருந்தேன். ஆமாம். ஸோ ஈஸ்டரை நீங்கள் கொண்டாடும்போது இயேசு என்ன சொன்னாருன்றதை மட்டும் பாருங்கள். அதை மட்டும் பார்க்காம சர்ச்சில் போய் முழு ஜப கூட்டம் எல்லாம் முடிஞ்சுட்டு போகும்போதே அப்படி பக்கத்தில் பார்த்து அந்த பொண்ணை பார்த்து சைட் அடிக்கிறது, அப்புறம் எங்கே நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது? அங்கே போகும்போதே அவன் வந்திருப்பானே, அந்த நாய் இன்னமா நல்லா இருக்கான் அப்படின்னு அவனை பார்த்து வயிறு எறிகிறது. எல்லாருமா அப்படி இருக்காங்க? எல்லாரும் சிலர் இருப்பாங்க, எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க, ஒரு சிலர் அவங்கவுங்க மனசுக்கு தெரியும். சரி. ஸோ ஈஸ்டரை கொண்டாடுறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன கருத்துக்களை நாம் பின்பற்றுறோமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டாங்கன்னா, அந்த கிறிஸ்தவர்கள் யோசிக்க தொடங்கிட்டாங்கன்னா சர்ச்சுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. கோயிலுக்கு போகிறதுக்கு எதிராக தொடங்கப்பட்ட கொள்கைகளை பரப்பியவர் இயேசு. அவருக்கே கோயிலை கட்டி அந்த கோயிலில் போய் காணிக்கை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அப்போ அவர் சொன்னதுக்கு, அவர் பெரிய மனுஷன் சொன்னதுக்கு என்ன மரியாதை? பெரிய மனுஷன் என்ன சொல்கிறார்? கோயிலுக்கெல்லாம் போகாத, காசெல்லாம் கொடுக்காத, தப்பு, அது வேஸ்ட்டு, ஏமாறுற முட்டாள்தனம், அதுக்கு பதிலாக இதெல்லாம் செய் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன எதையுமே செய்யலை. அவருக்கு ஒரு சிலையை வச்சு அதுக்கு ஒரு கோயிலை கட்டி அந்த கோயிலில் கொண்டு போய் உண்டியலில் காசு போடுவேன்னு சொன்னேன்னா அதாமலை வர்கீஸு அப்படிதான் சொல்லணும். ஸோ இந்த ஈஸ்டர் நாளில் நாம் கிறிஸ்தவர்களின் சிந்தனைகளையோ நம்பிக்கையையோ புண்படுத்துறதுக்காகவோ கேலி பண்ணுறதுக்காகவோ பேசலாம் வரல, விமர்சனம் பண்ணுறது கூட வரல. கேள்வி வந்து அவர் சொன்னதை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்களான்னு யோசிங்க. செஞ்சிட்ருக்கீங்களான்னு கூட கேட்கல, செஞ்சிகிட்டு இருக்கோமான்னு யோசிச்சு பாருங்க. அவர் சொன்ன எதையும் செய்யலை, அவர் செய்யாதன்னு சொன்னதெல்லாம் செஞ்சிகிட்ருக்கீங்க. அப்புறம் எப்படி பரலோக ராஜ்யத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.